ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 8th ஓட சாப்டர் 3 அண்டர்ஸ்டாண்டிங் குவாட்ரிலேட்ரல்ஸ். ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்வ்ஸ். கர்வ் அப்படின்னா என்னென்னா, எனி லைன் இஸ் அ கர்வ். லைன் கேன் பி ஸ்ட்ரைட் ஆர் பெண்டட். Curves are formed by drawing without lifting the pen from the paper. ஸோ கர்வ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த லைன், எனி லைன், அது ஒரு கர்வ். அந்த கர்வ்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம், பெண்டாகவும் இருக்கலாம். சிம்பிள் கர்வ். A curve which does not cross itself is a simple curve. ஸோ இட்செல்ஃபாக க்ராஸ் ஆகக்கூடாது, அதை தான் சிம்பிள் கர்வ்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரோமன் நம்பர் 1ம் 2ம் க்ராஸ் ஆகலை. ஸோ தீஸ் 2 ஆர் simple curves. 3ம் 4ம் இட்செல்ஃபாக க்ராஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் சிம்பிள் கர்வ். Next, closed curve. A curve which has no open ends is a closed curve. ஓப்பன் எண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் closed curveனு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ரோமன் நம்பர் 1, 3 இது ரெண்டுத்துக்கும் ஓப்பன் இருக்குது. ஸோ இது நாட் closed curve. 2 and 4 closed curve. Next, polygon. A simple closed curve made up of only line segment is called a polygon. ஸோ ஒரு curve லைன் மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட்டில் மேட் ஆகிருக்கணும். அதை தான் நம்ம பாலிகன்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் பாலிகன். ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் பாலிகன். கான்வெக்ஸ் பாலிகன் ஹாவ் நோ போர்ஷன்ஸ் ஆஃப் தேர் டயகனல்ஸ் இன் த எக்ஸ்டீரியர். ஸோ டயகனல்ஸ் எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடாது. அதுதான் கான்வெக்ஸ் பாலிகன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஒரு குவாட்ரிலேட்ரல். டயகனல்ஸ் இன்சைடில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் கான்வெக்ஸ் பாலிகன். ஸோ PQRS அப்படிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்ரல். ஆல் டயகனல்ஸ் ஆர் இன்சைட் த பாலிகன். நெக்ஸ்ட்டு கான்கேவ் பாலிகன். கான்கேவ் பாலிகன் ஹாவ் போர்ஷன்ஸ் ஆஃப் த டயகனல்ஸ் இன் த எக்ஸ்டீரியர். ஸோ அவுட் சைடில் டயகனல்ஸ் வரும். இங்கே பாருங்கள், QS இதுதான் டயகனல். இது எப்படி இருக்குது, நம்மளோட ஃபிகருக்கு அவுட் சைடில் இருக்குது. ஸோ QS is outside the polygon. ஸோ அதனால் இது கான்கேவ். கான்வெக்ஸ் அப்படின்னா டயகனல் இன்சைடில் இருக்கும். கான்கேவ் அப்படின்னாக்கா எக்ஸ்டீரியர் அவுட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெகுலர் பாலிகன். ரெகுலர் பாலிகன் ரெகுலர் பாலிகனுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அது ரெகுலர் பாலிகன். எப்படி இருக்கணும்னா, ஆல் சைட்ஸ் ஈக்குவல், எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு irregular polygons. A polygon which is not a regular polygon is an irregular polygon. ஸோ ரெகுலர் பாலிகன்ஸ் அப்படின்னா ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெகுலர் பாலிகன். இர்ரெகுலர் அப்படின்னாக்கா நாட் அ ரெகுலராக இருக்கணும். ஸோ அப்போனா எப்படி இருக்கும், ஆங்கிள்ஸு சைட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இர்ரெகுலர் பாலிகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாலிகன்ஸ். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பாலிகன். ஸோ ஒரு பாலிகனில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் சம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா n-2 × 180 டிகிரி. இங்கே n அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்கே நான் ஒரு ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். இது ட்ரையாங்கிள். ஹவு மெனி சைட்ஸ், இங்கே எத்தனை சைட்ஸ் இருக்குது, 1 2 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஆங்கிளை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n-2 × 180. இங்கே n அப்படின்னா 3. ஸோ 3 - 2 × 180. 3 - 2 1. 1 × 180 180. நெக்ஸ்ட்டு 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 - 2 × 180. 4 - 2னா 2. 2 × 180 360 டிகிரி. நம்ம இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு பாலிகனோட ஆங்கிள் எல்லா ஆங்கிள்ஸையும் சம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா. ஸோ இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், given here are some figures. ஸோ இங்கே ஒரு 8 ஃபிகர்ஸ் இருக்குது. இந்த ஃபிகர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே நிறையா ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிம்பிள் கர்வ். இந்த ஃபிகரில் எதெல்லாம் சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃபிகர், செகண்டு, 5th ஃபிகர், 6, 7 இதெல்லாமே சிம்பிள் கர்வ். நெக்ஸ்ட்டு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். 1 2 5 6 7. நெக்ஸ்ட்டு பாலிகன். பாலிகன்னா 1 and 2 க்ளோஸ்டு ஃபிகர் மேடு பை லைன் செக்மெண்ட்டாக இருக்கணும். அதான் பாலிகன்னு சொல்லியிருந்தோம். ஸோ லைன் செக்மெண்ட்டில் க்ளோஸ்டாக இருக்குது.
1ம் 2ம். கான்வெக்ஸ் பாலிகன்னா இதுதான். ஸோ டயகனல் வந்து இன்சைடில் ட்ரா பண்ண முடியும். ஸோ கான்வெக்ஸ் பாலிகன்னா ரோமன் நம்பர் 2. கான்கேவ் பாலிகன்னா ரோமன் நம்பர் 1. இங்கே வந்து நம்மளால் டயகனல் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்மளை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ஃபிகர்லாம் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், how many diagonals does each of the following have? ஸோ 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்ரலில் எவ்வளோ டயகனல்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்ரல், ஸோ திஸ் இஸ் குவாட்ரிலேட்ரல். இங்கே வந்து 2 டயகனல் தான் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ABCD is a convex quadrilateral as its diagonal is in the interior. ஸோ diagonal வந்து இன்டீரியரில் ட்ரா பண்ணுறோம். இங்கே வந்து 2 diagonals. ஸோ how many diagonalsன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 2 diagonals. நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஹெக்ஸகன். ஸோ ஒரு ஹெக்ஸகன் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ டயகனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்சைட் டயகனல்ஸ் ட்ரா பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ரெகுலர் ஹெக்ஸகன். ப்ளூ கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது ரெகுலர் ஹெக்ஸகன். பிங்க்கில் உள்ள நான் ட்ரா பண்ணியிருக்கிறது எல்லாமே டயகனல். ஸோ இங்கே வந்து மொத்தம் 9 டயகனல்ஸ் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ABC இஸ் அ ட்ரையாங்கிள். இங்கே வந்து ட்ரையாங்கிளுக்கு வந்து டயகனல் ட்ரா பண்ண முடியாது. இட் ஹேஸ் 0 டயகனல்.